வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நியூஸை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி சொன்னால் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. நான் உங்கள் பிரசாந்த். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலில் முக்கியமாக தமிழ் சினிமா மற்றும் அதை சுற்றியுள்ள சூட்சமங்கள், விவாதங்கள் மற்றும் சுவாரஸ்யமான ஒரு செய்திகளை ஆழமாக ஆராய்கிறோம். அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் எங்களை வீடியோ மூலமாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வீடியோவில் வந்து 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டி பத்தி தான் நான் கேட்க வந்திருக்கேன். என்ன போட்டின்னு கேக்குறீங்கன்னா, நம்மளோட 2 பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே டேட்ல, பொங்கல் டேட்ல 2 பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த 2 பெரிய ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தளபதி விஜய் அண்ணா மற்றும் சிவகார்த்திகேயன். இந்த பொங்கல் திருவிழா பாக்ஸ் ஆபீஸில் மோத இருக்கிறாங்க இவங்க 2 பேரும். இது வெறும் படங்களில் மோதல் மட்டுமல்ல, 2 டைட்டன்களில் மோதல். எனவே உங்கள் பாய்கரனை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விவரங்களை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தளபதி விஜயின் வரவிருக்கும் படம் ஜனநாயகனை பற்றி பேசலாம். இந்த படம் ஏற்கனவே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் உள்ள படம். ஏற்கனவே உடைய கடைசி படம்னால பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்கு. மற்றும் இது விஜயின் கடைசி படம் கூட. அதற்கு பிறகு அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடுவார் என கன்ஃபார்ம் பண்ணி செய்திகள் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து எச் வினோத் இயக்கத்துல வரும். இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க. இதில் பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, கௌதம் மேனன் மற்றும் பாபி தியோஸ் வந்து போன்ற மிகப்பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்துல கேஸ்டா நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த ஆண்டு வெளியிட திட்டமிட்டு இருந்தது. ஆனா சில பல பிரச்சனைகளால 2026 பொங்கல் அன்னைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. ஏன் தாங்கன்னு கேட்டீங்கன்னா, படத்தை ஒரு பிரம்மாண்டமான ஸ்டைலிஷா உருவாக்குறதுக்கான இந்த டிலே தேவைப்படுதுன்னு அவங்க தயாரிப்பு சைட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று உருவாகி இருக்கு. ஜனநாயகன் படம் தனியாக வெளியாக போவதில்லை. அதே நாள்ல மற்றொரு பெரிய ஸ்டாரின் படமும் வெளியாரு. அது நான் சொன்ன மாதிரி பராசக்தி. இது சிவகார்த்திகேயனின் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படம் சொல்லலாம். இந்த படத்தை இயக்குறது வந்து சுதா கொங்கரா மற்றும் இதுல வந்து ஜெயம் ரவி இருக்காரு, ஸ்ரீலீலா இருக்காங்க. முக்கியமா நம்ம ஆதரவாவும் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தையும் 2026 பொங்கல் வெளியீட்டாக தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டிருக்காங்க. இந்த தகவலை படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஒரு சமீபத்தில் ரீசன்ட் இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய மோதலை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஜனநாயகன் மற்றும் பராசக்தி 2 படமே ஒரே நாள் ரிலீஸ் ஆறனால மிகப்பெரிய காம்படிஷன் இருக்குது. இப்போது வந்து இந்த மோதல் பற்றி ஒரு ஆழமாக ஆராய்வோம். தளபதி விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரும் தங்கள் தனித்துவமான ரசிகர்கள் ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. விஜயனோட படங்கள் பொதுவாக அதிகமான பாக்ஸ் ஆபீஸ் வசூல ஈர்க்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் படங்கள் இப்ப குடும்ப பார்வையாளர் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மோதல் யார் வெற்றி பெறுவா என்பது பார்வையாளரின் விருப்பத்தை பொறுத்து. ஆனா ஒன்று நிச்சயம், இந்த மோதல் தமிழ் சினிமால ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைய வீடியோல நான் முக்கியமா பார்த்த ஒரு செய்தி நினைக்கிறேன். தளபதி விஜய் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயன் பராசக்தி 2026 பொங்கல்ல மோத இருக்கு. இந்த மோதல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.